கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தர் எமக்கு ஈந்தருளிய இந்த புதிய மாதத்தின் முதலாவது ஞாயிறன்று பரிசுத்த நாளிலே வளையொலி ஆராதனை கூடாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகின்றோம். உயிர்த்த இயேசுவை நாம் ஆராதிக்க, அவரை புகழ்ந்து பாட, அவருடைய அற்புத செயல்களை போற்ற நாம் அவருடைய அன்பின் அடைக்கலத்துக்குள் சரணாகதி அடைவோம். திருமறை பாடம் சங்கீதக்காரன் இவ்விதமாக கூறுகிறார்: ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்திரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செயல்களை எல்லாம் அறிவிப்பார்கள். உம்முடைய சிறந்த மகிமை பிரஸ்தாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள். உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கெம்பிரித்து பாடுவார்கள். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும். உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்திரிப்பார்களாக. நாங்கள் யாவருமாக ஆரம்ப பாடலாக கிறிஸ்தவ பாமாலை புஸ்தகத்தில் உள்ள 4வது பாடலை பாடுவோம். காலையும் மாலையும் எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையும் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. ஒன்றை நான் கேட்டேன், அதை நாடுவேன், என்றும் தான் மகிமையை காண. ஜீவன் உள்ள நாளெல்லாம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தரை சேர்த்து கொள்வார். இந்த உள்ளம் திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். இந்த உள்ளம் திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். நாங்கள் அனைவரும் அமைதியாக கர்த்தருடைய சமூகத்திலே கண்களை மூடி ஜெப தியானத்திலே தரித்திருப்போம்.
எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே சுவாமி, அப்பா பிதாவே, இந்த புதிய மாதத்தின் முதலாவது ஞாயிறு ஆராதனையிலே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் சுவாமி உம்முடைய சமூகத்திலே வந்து நின்று உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொள்ள கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்லதொரு ஆசீர்வாதமான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். கர்த்தாவே, உம்மை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நீங்கள் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அன்பு தெய்வம், இதோ கர்த்தாவே, நாங்கள் எந்தெந்த இடங்களிலே ஆண்டவரே இருந்த வண்ணமாக நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோமோ அந்தந்த இடங்களிலெல்லாம் கர்த்தருடைய பிரசனம் இறங்கி வந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே சூழ ஆண்டவரே நிறைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உம்மண்டை மன்றாடுகிறோம். இந்த ஆராதனையை கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக சுவாமி. கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக சுவாமி. உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படும்படியாக மன்றாடுகிறோம். கர்த்தாவே, நாங்கள் உள்ள நிலைமைகளோடு ஓடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி இந்த ஆராதனை வேளையானது கர்த்தருடைய சமூகத்திலே சுகந்த வாசனை பலியாக விளங்கத்தக்கதாக கர்த்தாவே நீங்கள் உம்முடைய சமூகத்திலே அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். அன்பானவர்களே, நாங்கள் திருமறைக்கூடாக காண்கிற காரியம், அன்று எகிப்திலே இஸ்ரவேல் மக்கள் வேதனை அடைந்தார்கள். பலவிதமான பாடுகளுக்கூடாக அவர்கள் கடந்து சென்றார்கள். அவ்வேளையில் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, அங்கு கர்த்தர் மோசே என்ற தாசனுக்கூடாக அந்த ஜனங்களை மீட்டு வரும்படியாக அழைக்கிறார். இவ்விதமாக கடின உள்ளம் கொண்ட பார்வோன் ராஜாவிடமிருந்து கர்த்தர் தம்முடைய ஜனங்களை மோசேக்கூடாக அழைத்து கொண்டு வருவதை நாங்கள் திருமறைக்கூடாக காண்கின்றோம். அவ்வேளையிலே மீட்டு அழைத்து கொண்டு வருகின்ற பொழுது அங்கு பலவிதமான பாடுகள், சோதனைகள், வேதனைகள், இக்கட்டுகளை அவர்கள் கடந்து வர வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அவ்வேளையிலெல்லாம் இந்த ஜனங்கள் நன்றியற்றவர்களாக முறுமுறுப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் கூட அந்த இடங்களிலே ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்து அவருடைய இக்கட்டுகளிலெல்லாம் அவர்களை மீட்டு அவர்களை ஆசீர்வதித்து பலவிதமான அரும்பெரும் செயல்களையும் அற்புதங்களையும் செய்து கர்த்தர் எப்பொழுதும் தம்முடைய ஜனங்களோடு தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக பல அதிசயமான காரியங்களை செய்து வருவதை நாங்கள் காண்கின்றோம். பகலிலே மேகஸ்தம்பத்தையும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்திற்கூடாக ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வருகிறார். அங்கு அவர்கள் குடிக்க நீர் இல்லாமல் போகின்ற வேளையிலே மாறாவின் நீரை, அந்த கசப்பான நீரை மதுரமாக மாற்றி ஜனங்களுடைய தாகத்தை தீர்க்கின்றார். அவர்கள் பசியோடு இருந்த வேளையில் அங்கு வானத்திலிருந்து அந்த அப்பங்களை, மன்னாவை அவர்களுக்கு உணவாக கொடுத்து பசியை போக்குகின்றார். இப்படியாக ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டு போகின்ற வேளையில் ஆண்டவருடைய அதிசயமான கரங்கள் மிகவும் அற்புதமாய் இருக்கின்றன. இந்த வேளையிலே இறுதியாக இந்த ஜனங்கள் ஆண்டவரை விசுவாசித்தார்கள் என்று சொல்லி, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தார்கள் என்று சொல்லி, அந்த வேளையில் அவர்கள் ஆண்டவருக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்தார்கள் என்று சொல்லி யாத்திரையாமம் 15ஆம் அதிகாரத்திலே நாங்கள் காண்கின்றோம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடிய பாட்டு என்று சொல்லி, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பெலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்பானவர், அவரே என் தேவன்,
அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இவ்விதமாக ஒவ்வொரு கட்டங்களிலும் கர்த்தர் ஒவ்வொரு செயல்களுக்கூடாக தன்னுடைய நாமத்தை அவர் அங்கு வெளிப்படுத்துவதை நாங்கள் காண்கிறோம். அநேக நாமங்களை அங்கு ஆண்டவர் ஒவ்வொரு செயல்களுக்கூடாக வெளிப்படுத்துகிறார். நாங்கள் பாடுவோம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். 190வது பாடலை நாங்கள் பாடுவோம். பாடல் புஸ்தகத்திலே 190. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷ பக்தரை கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் என்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். அன்பானவர்களே, ஆண்டவருடைய இன்ப நாமத்தை நாங்கள் பாடிய நாங்கள் இந்த வேளையிலே அவர் எங்களுடைய வாழ்க்கையிலே இவ்விதமாக அன்று எவ்விதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் பலவிதமான கடின பாடுகளோடு கடந்து வந்தார்களோ, இறுதியிலே ஆண்டவரை விசுவாசித்து அவரை துதித்து ஸ்தோத்திரத்து கொண்டாடி மகிழ்ந்தார்களோ, அதே வண்ணமாக எங்களுடைய கடந்த காலங்கள் கண்ணீரும் கவலையும் துக்கமும் துன்பமும் வேதனையும் சஞ்சலமும் நோயுமாய் பலவிதமான குறைவுகளோடு நாங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஏமாற்றங்கள், தனிமைகள், பலவிதமான சொல்லுனா துயரங்களோடு நாங்கள் கடந்து வந்திருக்கலாம். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறவராக இருந்து அவர் தம்மை எங்களுடைய வாழ்க்கையிலே காண்பித்திருக்கிறார். நாங்கள் ஒவ்வொரு கட்டத்தையும், நாங்கள் கடந்து வந்த ஒவ்வொரு கட்டத்தையும் நாங்கள் நினைத்து பார்ப்போம், நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். எவ்விதமாய் கர்த்தர் எங்களை அற்புதமாய் வழிநடத்தி வந்தார் என்பதை நாங்கள் ஒரு விசை ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்தவர்களாக நாங்கள் எங்களுடைய கண்களுக்கு முன்பதாக நிறுத்துவோம். அவர் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள் ஆயிரம் ஆயிரம், அவைகளை எங்களால் மறக்க முடியாதவைகளாயிருக்கிறது. அவரை நாங்கள் துதித்து ஸ்தோத்திரித்து அவரை புகழ்ந்து பாடுவோம். அவருக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுவோம். அவரை துதிப்போம், அவரை ஸ்தோத்திரிப்போம். எங்களுடைய நாவலே அவரை துதிப்போம். நன்றி இயேசுவே, நன்றி ராஜா என்று சொல்லி அவரை நாங்கள் போற்றுவோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி சுராஜா, நன்றி சுராஜா, நன்றி சுராஜா, நன்றி சுராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த
அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா. அன்பே ஆறுதலே நன்றி ராஜா. அன்பே ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்மையிலே நன்மையிலே நன்றி ராஜா. தனிமையிலே துணை நன்றி நன்றி ராஜா. தாயை போல் தேற்றி நன்றி ராஜா. தாயை போல் தேற்றி நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து கர்த்தாவே நாங்கள் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர் ஆண்டவரே, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆகாது ஒன்றுமில்லை என்று சொன்னீங்களே சுவாமி. நீங்கள் மகத்துவம் மிக்க தெய்வம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. சர்வ வல்லமுள்ள தெய்வமே, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி சுவாமி. எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய கரங்களில் இருக்கிறது ராஜா. எங்களுடைய காலங்கள் உம்முடைய கரங்களில் இருக்கிறது ராஜா. கர்த்தாவே, நீர் அறியாது எதுவுமே இல்லை சுவாமி. எங்களை குறித்து நீங்கள் முன்குறித்த தெய்வம் ஆண்டவரே. உம்முடைய கரங்களிலே கர்த்தாவே நீங்கள் எங்களை வைத்திருக்கிறீங்க சுவாமி. உள்ளங்கைகளிலே நீங்கள் எங்களை வரைந்து வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்கள் எங்களை பெயர் சொல்லி அழைத்த தெய்வம், எங்களை மறவாத தெய்வம் ஆண்டவரே. எல்லா வேளையிலும் எல்லா தருணத்திலும் ஆண்டவரே நீங்களே எங்களுக்கு துணை நிற்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறீங்க நல்ல ஆண்டவரே சுவாமி. மறுபடியுமாக உம்மை எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, 1000 நாவுகள் இருந்தாலும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்த எல்லா நன்மைகளையும் துதித்து ஸ்தோத்திரிப்பதற்கு போதாது சுவாமி. ஆனாலும் எங்களுடைய உள்ளங்களில் இருந்து ஆண்டவரே நாங்கள் ஏறெடுத்து ஆண்டவரே இந்த துதி ஸ்தோத்திர ஜெபங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் எட்டும்படியாய் மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாங்கள் அமைதியாக ஒரு விசை கர்த்தருக்கு முன்பதாக நாங்கள் எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். கடந்த நாட்களிலே நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்து வந்த பாவங்கள், குற்றங்கள், குறைகள், தப்பிதங்களை ஒவ்வொன்றாக நாங்கள் நினைத்து பார்த்து நாங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக அறிக்கை செய்வோம். பாவத்தை மறைப்பவன் வாழ்வடைய மாட்டான். அவற்றை அறிக்கை செய்து விட்டு விலகிறவனோ கர்த்தரிடத்தில் இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. எங்களில் நாங்கள் பாவமில்லை என்று சொல்வோமானால் எங்களை நாங்கள் வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் எங்களுக்குள் இராது என்று சொல்லி கர்த்தருடைய வாக்கு எமக்கு உரைக்கின்றது. கர்த்தர் பரிசுத்தர், அவர் நீதிமான். அவரை அன்றி இந்த உலகத்திலே நீதிமான்கள் என்று சொல்லி எவரும் இல்லை. நாங்கள் அனைவரும் அவருக்கு முன்பதாக பாவம் செய்தவர்களாக சீர்கட்டு அலைந்து திரிகிறவர்களாயிருக்கிறோம். எங்கள் உள்ளத்தில் சுகமே இல்லை, சுத்தமில்லை, பரிசுத்தமில்லை. ஆண்டவருக்கு முன்பதாக எங்களுடைய உள்ளம் அசுத்தமும் கேடும் நிறைந்ததுமாயிருக்கிறது. இந்த உள்ளத்தை ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாங்கள் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே எங்களை பரிசுத்தப்படுத்தி தம்மை போல் மாற்றும்படியாக ஆண்டவரிடத்திலே நாங்கள் மன்றாடி ஜெபித்து நிற்போம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே,
கர்த்தாவே, எங்களுடைய பாவங்களை நாங்கள் உமக்கு முன்பதாக அறிக்கையிடுகிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொன்றாக அறிக்கையிடுவதற்கு முன்பதாக எங்களை முழுவதுமாக ஆராய்ந்து அறிந்திருக்கிற தெய்வம் நீங்கள் சுவாமி. உமக்கு மறைவானது எதுவுமே இல்லை சுவாமி என்பதை நாங்கள் அறிந்தவர்களாக உணர்ந்தவர்களாக நாங்கள் இந்த வேளையிலே கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த பாதத்திலே வந்து நிற்கிறோம் சுவாமி. எங்களை நீங்கள் ஒரு விசை உம்முடைய திரு இரத்தத்தினால் கழுவுங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க சுவாமி. எங்களை ஈசோப்பினால் கழுவி அருளுங்க, அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம் கர்த்தாவே. எங்களுடைய உம்முடைய திரு இரத்தத்தினால் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. முழுவதுமாக எங்களுடைய பாவம் நீங்கி உம்மை போல் நாங்கள் பரிசுத்தமானவர்களாக நாங்கள் வாழ கர்த்தாவே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் தாழ்மையோடு ஜெபம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். மறுபடியுமாக பாவ அறிக்கையின் ஜெபமாக நாங்கள் எங்களை அர்ப்பணித்து பாடல் புஸ்தகத்தில் இருக்கின்ற 366வது பாடலை நாங்கள் பாடுவோம். உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்கின்றதே, எந்த ஆத்தும நேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவேன். ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்கிறதே, எந்த ஆத்தும நேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவேன். உள்ளமானந்த கீதத்திலே பாவபாரம் நிறைந்தவனாய் பல நாட்களாய் நான் அலைந்தேன். அந்த பாரசிலுவையிலே எந்த பாவத்தை சுமந்தவரே, பாவபாரம் நிறைந்தவராய் பல நாட்களாய் நான் அலைந்தேன். அந்த பாரசிலுவையிலே எந்த பாவத்தை சுமந்தவரே, உள்ளமானந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்கிறதே, எந்த ஆத்தும நேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவேன். உள்ளமானந்த கீதத்திலே. நாங்கள் அனைவருமாக சேர்ந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை கூறுவோமாக. பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னித்தள்ளும். எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். வாசிக்க வேண்டிய வேத பாடம் சங்கீதம் 139ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கம் 14ஆம் வசனம் வரை. சங்கீதம் 139ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கம் 14ஆம் வசனம் வரை. ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கிறீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை எல்லாம் தொலையிருந்தே உயர்த்துணிக்கிறீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. ஆண்டவரே, என் வாயில் சொல்லும் உருவாகும் முன்பே அதை முற்றிலும் அறிந்திருக்கிறீர். எனக்கு முன்னும் பின்னும் என்னை சூழ்ந்திருக்கிற உமது கையால் என்னை
பற்றி பிடிக்கின்றீர். என்னை பற்றி அறிவு எனக்கு மிகவும் வியப்பாய் உள்ளது. அது உன்னதமானது, என் அறிவுக்கு எட்டாதது. உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும்? உமது முன்னிலிருந்து நான் எங்கே தப்பியோட முடியும்? நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கிறீர். பாதாளத்தில் படுக்கை அமைத்து கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் கதிரவனின் இடத்திற்கு பறந்து சென்றாலும் கடவுளுக்கு அப்பால் வாழ்ந்தாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும். உமது வழக்கை என்னை பற்றி கொள்ளும். உண்மையில் இருள் என்னை மூடிக்கொள்ளுதே, ஒளி சூழ்வதின் இரவு என்னை சூழ்ந்து கொள்வதே என்று நான் சொன்னாலும் இருள் கூட உமக்கு இருட்டாய் இல்லை. இரவும் பகலை போல் ஒளியாய் இருக்கின்றது. இருளுக்கு உமது ஒளி போல் இருக்கும். எனின் என் உள் உறுப்புகள் உண்டாக்கியவர் நீரே. என் தாயின் கருவில் எனக்கு உறுதி தருத்தவர் நீரே. அஞ்சத்துக்கும் வியக்கும் முறை நீர் என்னை படைத்தால் நான் உமக்கு நன்றி நழுவுகிறேன். உம் செயல்களை வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும் என்பதே. ஆமேன். நாம் அனைவரும் இறை வழிபாட்டு நூல் பக்கம் 11 உள்ள விசுவாச அறிக்கையை சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மரித்தோர் ஸ்தானத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்தில் இருந்து உயிர் தெழுந்தார். பரலோகத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மன்றாடுவோமாக. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே சுவாமி, மறுபடியுமாக கர்த்தாவே, நாங்கள் எங்கள் விண்ணப்பங்களை உம்முடைய பரிசுத்த பாதத்திலே கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் எங்கள் மன்றாட்டுகளை உம்மிடத்திலே தெரிவிக்கும்படியாக நீங்கள் சொன்ன தெய்வம் சுவாமி. கர்த்தாவே, நாங்கள் உம்மை நோக்கி உம்முடைய பிள்ளைகளாக, உம்மை நம்பினவர்களாக, உம்மை விசுவாசித்து ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய அரும்பெரும் சேறுகளை அனுபவித்தவர்களாக நாங்கள் தொடர்ந்துமாய் எங்களுடைய மன்றாட்டுதல்களை உம்முடைய பரிசுத்த பாதத்திலே விசுவாசத்தோடு ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை நான் உங்களுக்கு அப்படியே அருளி செய்வேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வம் நீங்கள் சுவாமி. கர்த்தாவே, வாக்கு கொடுத்த தெய்வம் வாக்கு மாறாத தெய்வமாய் இருந்து எங்கள் ஒவ்வொருடைய ஜெபங்களையும் மன்றாட்டுதல்களையும் உள்ளத்தின் குமுறல்களை கர்த்தாவே நீங்கள் கேட்டு எங்களுக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிற அப்படியே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். அன்பின் ஆண்டவரே, இதோ கர்த்தாவே, உம்முடைய சன்னிதானத்திலே எங்களுடைய நாட்டின் சூழ்நிலை ஆண்டவரே, இந்த முழு உலகத்தின் இந்த பயங்கரமான கொரோனா தொற்று நோயை உம்முடைய பரிசுத்த பாதத்திலே கொண்டு வந்து வைக்கிறோம் சுவாமி. அதற்காக மன்றாடுகிறோம் கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே சுவாமி, நீங்கள் அறியாதது ஒன்றும் இல்லை, எல்லாம் நீங்கள் அறிந்த தெய்வம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த கொரோனா நோய் நிமித்தமாக கர்த்தாவே அல்லலுறுகின்ற பாடுகளை அனுபவிக்கின்ற
சொல்லனா துயரங்களுக்குள்ளாக தங்களுடைய வாழ்வை அமைத்து கொண்டு கர்த்தாவே வேதனைக்குள்ளாக துவண்டு நிற்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அருமையான ஆண்டவரே சுவாமி, கர்த்தாவே நீங்கள் ஆண்டவரே உம்முடைய கண்கள் வானத்திலிருந்து உற்று நோக்கிறவைகளாயிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது சுவாமி. கர்த்தாவே உம்முடைய கண்கள் உலகம் முழுவதும் உலா வருகிறதாக கர்த்தரவே உம்முடைய வேதம் சொல்லுகிறது சுவாமி. கர்த்தாவே நீங்கள் அறியாதது ஒன்றுமில்லை சுவாமி. கர்த்தாவே எங்களுடைய தேசத்திலே ஆண்டவரே இந்த கொரோனா நோயினால் கர்த்தாவே வேதனைப்படுகிற ஜனங்கள், கர்த்தாவே மரித்து போகிற ஜனங்கள், கர்த்தாவே பலவிதமான துன்பங்களுக்கூடாக கடந்து வருகிற ஜனங்களை உம்முடைய பரிசுத்த பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அன்பின் ஆண்டவரே சுவாமி, கர்த்தாவே அவர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மண்டே பரிந்து பேசுகிறோம் சுவாமி. எல்லா ஜனங்களுக்காக நாங்கள் உம்மண்டே மன்றாடி நிற்கிறோம் சுவாமி. உம்மை அறிந்தவர்கள் உம்மை அறியாதவர்கள் எல்லாரையும் உடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே நீங்கள் பரிகாரியாகிய கர்த்தர், யெகோவா ரஃபா, நீங்கள் சுகம் கொடுக்கும் தெய்வம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய இரத்தம் ஆண்டவர் ஜெயம் உள்ளது ஆண்டவர், வல்லமை மிக்கது. உம்முடைய கல்வாரி இரத்தத்தினால் ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் சுகம் கொடுக்க வல்லமை மிகுந்த தெய்வம் நீங்கள் ஒருவர் மாத்திரமே என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே இந்த கொரோனா நோயை ஒருவரால் மாத்திரமே ஆண்டவரே கர்த்தாவை அழிக்க முடியும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே கண்ணீர் வடிக்கிற ஜனங்களை கண்ணோக்கி பாருங்க. அன்பானவர்கள் இழந்து தவிக்கிற ஜனங்களை கண்ணோக்கி பாருங்க. உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற ஜனங்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரை. வீடுகளிலே முடங்கி இருக்கிற பயத்திலும் திகிலிலும் ஆண்டவரை ஆட்கொண்டு ஆண்டவரே வெளியே செல்ல முடியாமல் கர்த்தாவே தங்களுடைய அனுதின வாழ்க்கை வாழ்வாதாரங்களை எல்லாவற்றையும் இழந்து வேதனையோடு முடங்கி கொண்டு பயத்தில் வாழ்கிற ஜனங்களை கண்ணோக்கி பாருங்க சுவாமி. ஆண்டவரே வயோதிபர்களுக்காக மன்றாடுகிறோம் ஆண்டவரே. பலவீனப்பட்டு சுகவீனத்தோடு இருக்கலாம் சுவாமி. ஆண்டவரே தன்னுடைய அன்பானவர்களை காண முடியாத படிக்கு பிள்ளைகள் பேர பிள்ளைகளை காண வாஞ்சை இருந்தும் ஆண்டவரே அதற்கு ஏற்ற வழிகள் இல்லாத படிக்க அவர்கள் வீடுகளிலே ஆண்டவரே பலவிதமான மன அழுத்துகள், மன சோர்வுகள், மன விரக்திகளோடு ஜீவிக்கலாம் சுவாமி. அவர்களை ஒரு விஷயமுடைய பரிசுத்த பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் ஆண்டவரே அவர்கள் மத்தியில் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அவர்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக ஆண்டவரே ஆறுதல் படுத்துவீராக. எல்லா சிறுவர்களுக்காக மன்றாடுகிறோம், குழந்தைகளுக்காக மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே அவர்களுடைய நிலைமையை கர்த்தர் காண்கிறீங்க சுவாமி. சிறுவர்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் தெய்வம் ஆண்டவரே அவருடைய கட்டான வாழ்க்கையை காண்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே சிறிய வீடுகளுக்குள் ஆண்டவரே எங்கும் செல்ல முடியாத படிக்க அடைந்து இருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே அவருடைய படிப்பின் காரியங்கள் எல்லாம் ஸ்தம்பிதமாக்கப்பட்ட ஆண்டவரே படிப்பில்லாத படிக்கு ஆண்டவரே பலவிதமான ஆண்டவரே கிராமத்து ஜனங்கள் கர்த்தாவே, ஏழை எளியவர்கள் கர்த்தாவே ஆண்டவரே மலையொலி கூட அவர்களால் கற்றுக்கொள்ள வசதி இல்லாத படிக்க ஆண்டவரே வாழ்கிறதான அந்த அந்தரமான சூழ்நிலை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அனுதின வயிற்று பசியை போக்குவதற்காக சிறு பிள்ளைகள் இந்த வேளையிலும் அவர்கள் தொழிலுக்கு செல்ல வேண்டிய நிலைமை இருக்கிறதே சுவாமி. கண்ணோக்கி பாருங்க சுவாமி. ஆண்டவரே இந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தாவே கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுங்க சுவாமி. ஆண்டவரே அவர்களை காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. குழந்தைகளை காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தாவே வாலிப பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இலக்கு என்ன என்று அறியாத படிக்கு ஆண்டவரே, அவர்கள் வாழும் நோக்கம் புரியாத படிக்கு ஆண்டவரே, அவருடைய வாஞ்சைகள் எண்ணங்கள் திட்டங்கள் எல்லாம் ஸ்தம்பிதமாக்கப்பட்டு ஆண்டவரே அவர்கள் கனவுகள் எல்லாம் ஆண்டவரே எல்லாம் அவர்கள் சுக்குநூறாக ஆண்டவரே இந்த நிலையிலே ஆண்டவரே விரக்தியோடு மனவேதனைகளோடு கர்த்தாவே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உடைய கரங்களுக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. வாழ்வின் அர்த்தத்தை கொடுங்க சுவாமி. இந்த சூழ்நிலையிலும் சிருஷ்டி கர்த்தாவாகிய உம்மை நினைக்கவும்
ஆண்டவரே உம்மை மறந்து போகாதபடி உம்மை நேசிக்கவும் உம்மண்டை நெருங்கி ஜீவிக்கவும் உம்மை பற்றி பிடித்து கொண்டு கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறதான சித்தத்தை அறிந்தவர்களாக கர்த்தாவே அவர்கள் சுவாமி உம்மை அண்டி நெருங்கி உம்மை சேவிக்க ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய ஆராதனைகள் இல்லை சுவாமி. ஆண்டவரே உம்மை மறந்தவர்களாக இந்த சூழ்நிலையிலே ஆண்டவரே உம்மால் மறக்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் காத்து கொள்வீராக. ஆண்டவரே இருளுக்குள் வாழ்கின்றவர்கள், ஆண்டவரே மனமடிந்து போனவர்கள், ஆண்டவரே உம்மை விட்டு பிரிந்து ஆண்டவரே தூரமாயிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய மந்திலே சேர்த்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிற உம்முடைய சமூகத்திலே உம்முடைய அன்பினால் அவர்களை கட்டி சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வீட்டு தலைவர்களுக்காக தலைவிகளுக்காக மன்றாடுகிறோம். இந்த நாட்களிலே வீடுகளிலே சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை இந்த சூழ்நிலையிலும் ஒரு ஒன்றிப்பை கொடுங்க, ஒரு ஐக்கியத்தை கொடுங்க சுவாமி. ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கவும் குடும்பமாக உம்மை நெருங்கி ஜீவிக்கவும் உமக்கு பிரியமுள்ளவர்களாக வாழத்தக்கதாக ஒவ்வொருடைய குடும்ப வாழ்வையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க சுவாமி. திருச்சபை குடும்பங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. ஒவ்வொரு அங்கத்தவர்களையும் ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே எங்களுடைய தேசத்தை உடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கிடைக்கிறோம் ஆண்டவரே. ஜனாதிபதிக்காக ஜெபிக்கிறோம், பிரதம மந்திரிக்காக ஜெபிக்கிறோம், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக ஜெபிக்கிறோம், பெரிய பெரிய தலைவர்களுக்காக, பொறுப்பான பதவிகளிலே இருப்பவர்களுக்காக, ஏனைய அமைச்சர்களுக்காக, ஆண்டவரே முப்படை வீரர்களுக்காக ஆண்டவரே மண்டை மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே அவர்களுக்கு கொடுத்த பொறுப்பை கர்த்தாவே அவர்கள் சரியானபடி நிறைவேற்றத்தக்கதாக சுவாமி தங்களுடைய சுயத்திலே அவர்கள் வாழாத படிக்கு, மனம் போன போக்கிலே அவர்கள் செல்லாத படிக்கு, தங்களுக்கு மேலாக ஆண்டவர் ஒருவர் நீங்க இருக்கிறீங்க, நீங்களுடைய பகை குறித்ததான பயத்தை கர்த்தர் கொடுத்து உத்தரவாதத்தோடு கர்த்தாவே இந்த நாட்டின் ஜனங்களை ஆண்டவரே அன்பு கூர்ந்து அவருடைய தேவைகளை சந்தித்து அவருடைய பொறுப்புகளை சரியாக நிறைவேற்ற கர்த்தர் கிருபை அளிப்பீராக சுவாமி. ஆண்டவரே பல விதங்களிலும் சிறுபான்மையோர் ஆண்டவரே ஒடுக்கப்படாத படிக்கு கர்த்தாவே ஆண்டவரே எந்த விதத்திலும் ஆண்டவரே அவர்களுடைய சுதந்திரம் இழந்து போய்விடாத படிக்க ஆண்டவரே ஆண்டவரே கஷ்டப்படுகிற ஜனங்களுடைய கஷ்டத்தை ஆண்டவரே போக்கவும், விசேஷமாக விவசாயிகளுக்காக சுவாமி ஆண்டவரே, இன்னும் சிறு கைத்தொழில்களை செய்பவர்களுக்காக சுவாமி ஆண்டவரே, அனுதின ஆண்டவரே வயிற்று பசியை போக்குவதற்காக சிறிய சிறிய தொழில்களை செய்து ஆண்டவரே தங்களுடைய வயிற்று பசியை போக்குகின்ற ஜனங்களுக்காக இந்த கொரோனா சூழ்நிலையிலே கர்த்தாவே ஆண்டவரை எல்லாம் ஆண்டவரை இழந்து கர்த்தாவே பசியோடும் பட்டினியோடும் வாழுகிற ஜனங்களை கண்ணோக்கி பாருங்க. இவர்களை குறித்ததான ஆண்டவரே இந்த அரசாங்கத்துக்கான பொறுப்பை அவர்களுக்கு உணர்த்தும்படியாய் மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல ஆண்டவரே சுவாமி, வைத்தியர்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே, நர்சஸுக்காக வருகிறோம் ஆண்டவரே, சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்துகிற ஒவ்வொரு அடியவர்களுக்காகவும் இன்னும் பல விதங்களில் ஆண்டவரே இந்த நோய்களின் மத்தியில் நோயாளர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் உடைய பரிசுத்த பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே. ஆண்டவரே நீங்கள் கூட இருங்க, அவர்களுடைய அர்ப்பணிப்பான சேவையை கர்த்தர் ஆசீர்வதிங்க, அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் கர்த்தர் கொடுத்து நிறைவான சந்தோஷம் சமாதானத்தை ஆண்டவரை நீங்கள் கொடுக்கும்படியாய் மன்றாடி ஜெபிக்கிறோம் சுவாமி. அருமையான ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த பாதத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே எங்களை குறித்து நீங்கள் ஒரு நோக்கம் வச்சிருக்கீங்க சுவாமி, உம்முடைய சித்தம் ஒன்றை வச்சிருக்கீங்க சுவாமி. ஆண்டவரே அந்த சித்தத்தின் படி அந்த நோக்கத்தின் படி ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு முன்பதாக ஆண்டவரே நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை கூறுங்க கர்த்தாவே. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி, எங்களை நாங்கள் உமக்கு முன்பதாக நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் சுவாமி, நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. உம்முடைய சித்தம் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய பரிசுத்த பாதத்திலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். மாற்றுக்கு
மூன்றாம் அதிகாரம் 31ஆம் வசனம் தொடக்கம் 35ஆம் வசனம் வரை. மாற்கு 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் தொடக்கம் 35ஆம் வசனம் வரை. அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரன் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருந்தவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். ஆமேன். இந்த ஆராதனையிலே வேலையொலி மூலம் கலந்து கொள்ளுகிற நமது சபையார், வேறு சபைகளிலிருந்து இணைந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே 2 வேத பாடங்களை வாசிக்க கேட்டோம். சங்கீதம் 139 1 முதல் 14ஆம் வசனம் வரை, மாற்கு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 35ஆம் வசனம் வரை. இந்த நாளின் தேவ செய்திக்காக உதவியாக நாங்கள் தெரிந்து கொண்ட வேத வசனம் மாற்கு 3ஆம் அதிகாரம் 35வது வசனம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாயிருக்கிறான் என்று இயேசு சொன்னார். ஒரு கணம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். என் கனிமலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் ஒவ்வொருவரின் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் வித்தியாசமாக படைக்கப்பட்டிருக்கின்றான். ஒருவனைப் போல இன்னொருவன் இருக்க முடியாது. இரட்டை பிள்ளையாய் ஒரு குடும்பத்தில் பிறந்தாலும் அவர்களுக்கிடையில் வித்தியாசம் இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கின்றது. வேதாகமத்திலே மனிதனை மிருகங்களுக்கு மேலாக தேவனுடைய சாயலாக கடவுளுக்காக அவர் படைத்தார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். வித்தியாசமாக படைக்கப்பட்டு வித்தியாசமான தோற்றத்தை உடையவர்களாக இருந்தாலும் தேவன் எங்கள் ஒவ்வொருவர் மேலிலும் விசேஷித்த கரிசனை கொண்டவராக இருக்கின்றார். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகின்றது, இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கியவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். தாவீது சங்கீதத்திலே தனது படைப்பை பற்றி இவ்விதமாக கூறுகின்றான், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். இப்படி பாடின தாவீது ராஜாவை அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே லூக்கா அவருடைய வாழ்க்கையை பார்த்து இவ்விதமாக கூறுகின்றான், தாவீது அவன் வாழ்ந்த காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்து மரித்தபின் தனது பிதாக்களோடே அடக்கம் பண்ணப்பட்டான் என்று வாசிக்கின்றோம். மாற்கு 3:35 வசனத்தின்படி தாவீதை போன்று எவ்விதம் நீங்களும் நானும்
தேவனுடைய சித்தத்தின்படி எம்முடைய காலத்திலே இந்த கஷ்டமான காலத்தின் மூலமாக நாங்கள் செல்லும் பொழுது கொரோனா வைரஸின் தொற்று நோயின் காலத்திலே பலவிதமான கஷ்டங்களுக்கு ஊடாக நாங்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது எப்படி நாங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்யலாம் என்பதை நாங்கள் சிந்திப்போம். முதலாவது, கடவுள் எங்களை உருவாக்குவதில் எமக்கு கொடுத்த திறமைகள். கடவுள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு திறமைகளை கொடுத்திருக்கின்றார். நாங்கள் திறமைகள் என்று சொல்லும் பொழுது பாடும் திறமை, பேசும் திறமை அல்லது கீத வாத்திய கருவிகளை வாசிக்கும் திறமை. இந்த திறமைகள் எங்களிடத்திலே இல்லாவிட்டால் எங்களுக்கு ஒன்றும் கடவுளுக்காக செய்ய முடியாது என்று நாங்கள் பல வேளைகளிலே சாட்டுப்போக்கு சொல்லுகிறவர்களாக இருக்கின்றோம். பல்வேறு ஆராய்ச்சிகளின் பலனாக சராசரி மனிதனுக்கு கிட்டத்தட்ட 500 முதல் 700 வரையிலான திறமைகள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. கடவுளுடைய திறமைகள் எல்லாம் கடவுளிடத்திலிருந்தே வருகின்றது. இவற்றை நாங்கள் நன்மைக்காக பாவிக்கலாம், அதே வேளையிலே எங்களுடைய சுய நலத்துக்காக அல்லது அழிவுக்காக பாவிக்கலாம். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவர் கொடுத்த எங்களது திறமைகளை அவருடைய நன்மைக்காக, அவருடைய ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக, எல்லோருடைய நன்மைக்காகவும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்காகவும் பாவிக்க அழைக்கப்படுகின்றோம். வேதாகமத்திலே பலவிதமான திறமைகளை பற்றி நாங்கள் வாசிக்கலாம். கப்பல் கட்டும் திறமை, பொறியியல் திறமை, வரையும் திறமை, சங்கீதங்களை எழுதும் திறமை, இசைக்கருவிகளை வாசிக்கும் திறமை, இவ்விதம் பல திறமைகளை பற்றி நாங்கள் வேதாகமத்திலே வாசிக்கலாம். யாத்திராகமம் 31 அதிகாரம் முதல் 11 வசனங்களிலும் ஆசாரிப்பு கூடாரத்தையும் அதில் இருக்கிற பொருட்களையும் செய்வதற்கு கடவுள் பெசலேயை நியமித்து அவனுக்கு பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்வதற்கு, இரத்தின கற்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிப்பதற்கும், மரத்தில் சித்திர வேலைகளை செய்வதற்கும் மற்றும் சகலவித வேலைகளை யூகித்து செய்வதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனுக்கு தேவ ஆவியினால் நிரப்பினேன் என்று கர்த்தர் மோசேக்கு சொன்னார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இவ்விதமாக கடவுள் தந்த திறமைகளை நாங்கள் ஒவ்வொருவரும் அடையாளம் கண்டு அவற்றை மேலும் விருத்தி செய்வதன் மூலம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும். இது எங்கள் ஒவ்வொருவருக்கும் கடவுள் கொடுத்திருக்கும் பொறுப்பாகும். இரண்டாவதாக, கடவுளுடைய சித்தத்தை செய்வதில் அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய வரங்களையும் கொடுத்திருக்கின்றார் என்ற இரண்டாவது பொருளை நாங்கள் பார்ப்போம். கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குடும்பத்தையும் அதில் உறவுகளையும் கொடுத்திருக்கின்றார். இது அவனது சொந்த குடும்பம். ஆனால் எப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவனுக்கு இன்னொரு குடும்பமும் கிடைக்கின்றது. அங்கே அவனுக்கு சகோதர சகோதரிகள், தாய்மார்கள் கிடைக்கின்றார்கள். எபேசியர் 1:4-6 தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார் என்று
வாசிக்கின்றோம். இதுவே இயேசுவின் குடும்பமாகும். மாற்கு 3ஆம் அதிகாரத்திலே 35ஆம் வசனத்திலே, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களே எனது சகோதரனும் சகோதரியும் தாயுமாயிருக்கிறான் என்று சொன்னது இந்த புதிய குடும்பத்தவர்களை பற்றியதாகும். இயேசு எங்களுக்கு இங்கே எடுத்து காட்டுவது என்ன? எங்கள் சொந்த குடும்பத்தில் உறவுகளை தள்ளி வைப்பது அல்ல. இயேசு கூட தனது தாயாரை இறுதி வரை கவனித்தார். சிலுவையில் தொங்கிய பொழுது தாயான தமது அன்பான சீஷனை தனது தாயாரை பொறுப்பு கொடுத்ததை, அவருடைய அன்பான சீஷனுக்கு பொறுப்பு கொடுத்ததை நாங்கள் பார்க்கின்றோம். கடவுளுடைய பணி என்று வரும்பொழுது கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு எங்களுடைய சொந்த குடும்ப அங்கத்தவர்களை விட முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதையே இயேசு எங்களுக்கு இந்த வசனத்தின் மூலம் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றார். உதாரணமாக, ஆபிரகாமை தேவன் அழைத்த போது அவன் தான் வசித்த இடத்தையும் தனது இனத்தாரையும் விட்டு வந்தான் என்று பார்க்கின்றோம். மெதரிஸ்த சபையை எமது நாட்டிற்கு கொண்டு வந்த மிஷனரிமார் தாங்கள் வாழ்ந்த நாட்டையும் தமது உறவினர்களையும் விட்டு எமது நாட்டிற்கு வந்து மெதரிஸ்த சபையை நிறுவினார்கள். கடவுளுடைய சித்தத்தை செய்வதற்கு ஆவிக்குரிய வரங்களிடையும் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார் என்று நாங்கள் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4 முதல் 11ஆம் வசனங்களிலே வாசிக்கின்றோம். ஞானத்தை போதிக்கும் வரம், அறிவை உணர்த்தும் வரம், குணமாக்கும் வரம், அற்புதம் செய்யும் வரம், தரிசனம் உரைக்கும் வரம், ஆவிகளை பகுத்தறிதலின் வரம், பற்பல பாஷைகளை பேசும் வரம், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணும் வரம். இந்த வரங்களையெல்லாம் ஒரே ஆவியானவர் எல்லோருடைய நன்மைக்காகவும் பகிர்ந்து கொடுத்திருக்கின்றார். ஒரு விசுவாசி ஆவிக்குரிய வரங்களையும் பிழையான நோக்கத்துக்காக பாவிக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு கடவுளுடைய மகிமைக்காக இவற்றை பாவிக்க அழைக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக, கடவுளுடைய சித்தத்தை செய்வதில் எங்களுடைய பங்கு என்ன? நாங்கள் பார்த்தோம், நாங்கள் ஒவ்வொருவரும் பல திறமைகளோடு படைக்கப்பட்டோம். இந்த திறமைகளை பார்த்து அதிக பணத்தை சம்பாதித்து ஆஸ்திகளை நாங்கள் சேர்க்க முடியும். ஆனால் சேர்த்து வைக்க அல்ல, மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுப்பதற்காகவே படைக்கப்பட்டிருக்கின்றோம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், திருடரும் கள்ளமிடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று இயேசு சொன்னார். ஒருமுறை ஒரு போதகர் தனது சபையாரை பார்த்து, இன்று உங்களுக்கு 2 கெட்ட செய்தியும் 1 நல்ல செய்தியையும் உங்களுக்கு சொல்ல போகின்றேன் என்று சொன்னார். அந்த சபையார் அந்த போதரை மிகவும் கவனமாக கவனித்தார்கள். அவர் என்ன சொல்ல போகின்றார் என்று கவனித்தார்கள். கெட்ட செய்தி என்ன என்றால், எமது ஆலயத்தின் கூரை திருத்த வேண்டிய நிலை இருக்கின்றது. இது கூடிய விரைவிலே இதை நாங்கள் திருத்த வேண்டும் என்று அவர் சபையாருக்கு சொன்னார். இதற்கு அதிக பணம் எங்களுக்கு தேவைப்படும். அப்பொழுது சபையாரின் முகங்களில் ஒரு சோர்வு ஏற்பட்டது. அப்பொழுது போதர், நல்ல செய்தி என்றால்
என்னவென்றால், இதற்கு தேவையான பணம் எங்களிடத்திலே இருக்கின்றது. அப்பொழுது எல்லா சபையாரும் சந்தோஷமாக புன்சிரிப்போடு அப்பாடா இந்த பிரச்சனை எங்களை விட்டு போனதே என்று சொல்லி இருந்தார்கள். போதர் மீண்டுமாக மற்றொரு கெட்ட செய்தி என்னவென்றால், இந்த பணம் உங்கள் பண பைகளிலே இருக்கின்றது என்றார். எபேசியர் 2:10 சொல்லுகிறது, நற்கிரியலுக்கென்று நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கின்றோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கின்றார். நாங்கள் மற்றவர்களுக்கு உதவும் போது அதை கடவுளுக்கே செய்கின்றோம் என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு கூறுகின்றது. எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் சொன்னதாவது, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்திருந்தேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். இதே விதமாக கடவுள் எங்கள் ஒவ்வொருவரையும் தேவ சித்தத்தை எமது வாழ்க்கையில் நிறைவேற்ற அழைக்கின்றார். பேதுருவின் மாமியை இயேசு சுமாக்கிய உடனே அவன் எழுந்து பணிவு செய்தாள். இதே விதமாக கடவுளின் மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் அவருடைய அளவிட முடியாத அன்பை ருசி பார்த்த நாங்கள் கடவுளுக்கு பணி செய்ய அழைக்கப்படுகின்றோம். சீனா தேசத்திலே சில சபைகளிலே புதிதாக விசுவாசிகள் தேர்ந்து கொள்ளும் பொழுது இப்பொழுது பார்ப்பதற்கு இயேசுவுக்கு புதிய 2 கண்கள் கிடைத்திருக்கின்றது. சென்று சேவை செய்வதற்கு புதிய கால்கள் கிடைத்திருக்கின்றது. அவருக்கு 2 புதிய கைகள் கிடைத்திருக்கின்றது. அவருக்கு 2 காதுகள், பிரச்சனைகளை கேட்க அவருக்கு 2 காதுகள் கிடைத்திருக்கின்றது என்று சொல்வார்களாகும். நீங்களும் நானும் ஒரு சபையில் அங்கத்துவம் வைப்பதற்கு ஒரு காரணம் சக விசுவாசிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலம் கடவுளுடைய பணியில் ஈடுபட்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவும், அது ஆவிக்குரிய தேவையாக இருக்கலாம், சரீர பிரகாரமான தேவையாகவும் இருக்கலாம். இன்று நிலவி வரும் தொற்று நோயினாலே ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கின்றது. ஆலயங்களிலே கூடி ஆராதிக்க எமக்கு முடியாமல் இருக்கின்றது. வகுப்பு கூட்டங்கள் வீடுகளில் கூட முடியாமல் இருக்கின்றது. ஒருவரோடு ஒருவர் கூடி நலம் விசாரிக்க முடியாமல் இருக்கின்றது. நாளாந்த தொழிலை நம்பியிருப்பவர்கள் தொழிலை செய்ய முடியாமல் இருக்கிறார்கள். பலர் தமது வேலைகளை இழந்திருக்கின்றார்கள். பலருடைய வருமானம் குறைக்கப்பட்டிருக்கின்றது. இவ்விதமாக எங்களை சூழ பலவிதமான சவால்கள் இருக்கின்றது. நாங்கள் மாற்று வழிகளை கண்டு சபையில் ஊழியத்தை தொடர்ந்து நடத்த அழைக்கப்படுகின்றோம். இந்த நாளிலே தேவனுடைய சித்தத்தை செய்வதில் எங்களுடைய பங்கு என்ன? தேவனுடைய சித்தத்தை செய்வதில் எங்களுடைய பங்கு என்ன? நீங்களும் நாளும் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். தலையை தாழ்த்தி ஜெபம் செய்வோமாக. சுபநிலையில் தரித்திருந்து ஒரு விசை இந்த வார்த்தைகளை நோக்கி நாம் சிந்தித்து பார்ப்போமாக. இந்த நாளிலும் ஆண்டவர் தருகின்ற அழைப்புக்கு செவி சாய்த்தவர்களாய் எங்களை நாங்கள் ஆராய்ந்து அறிந்து நம்முடைய வாழ்வை நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே
ஒப்பு கொடுப்போம். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்குமே. குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்குமே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உம் சேவைக்காய் என்னை தருகிறேன் வணைந்திடும் உம் சித்தம் போல். உம் சேவைக்காய் என்னை தருகிறேன் வணைந்திடும் உம் சித்தம் போல். எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. எங்களை நேசிக்கின்ற அன்பின் ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் உமக்கு மறுபடியும் நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய ஆலய பிரகாரங்களில் ஒன்று கூட முடியாத படிக்கு பலவிதமான கட்டுப்பாடுகளுக்குள்ளே நாங்கள் கடந்து வருகிற பொழுதும் சுவாமி, இந்த காலை வேளையிலே எங்களுடைய இல்லங்களில் இருந்து உம்மை வழிபடும்படியாக இந்த நேரத்தை நீர் கிருபையாய் தந்ததுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் உடைய வார்த்தைகள் வழியாய் நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற அழைப்புக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய குடும்பம் எது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதனால் உம்முடைய குடும்பத்தில் நாங்கள் பங்காளர்களாகின்றோம் என்பதை புரிந்து கொள்ளத்தக்கதாய், எங்களுடைய எல்லா வரையறைகளையும் தாண்டி ஆண்டவரே, உம்முடைய குடும்பம் என்கின்ற அந்த வட்டத்துக்குள் தகுதியுள்ளவர்களாய் நாங்கள் கடந்து வர, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்றவர்களாய் நீர் தந்த தாளந்துகளை, நீர் எங்களுக்கு தந்ததான வாய்ப்புகளை நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள இந்த காலத்தை நீர் எங்களுக்கு ஆதாயமாக்கி தரும்படிக்காய் மன்றாடுகின்றோம். என்னுடைய எல்லா பிளவினங்களோடும் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் இந்த வழிபாட்டின் ஊடாக இணைந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் சந்தியுங்கள். உம்முடைய கிருபையின் கரம் அவர்களை பலப்படுத்தட்டும், தாங்கட்டும். உம்முடைய சித்தம் என்ன என்பதை அறிந்தவர்களாக உம்முடைய குடும்பத்தில் அவர்கள் பங்காளர்களாய் இணைந்து கொள்ள நீர் உதவி செய்வீராக. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி இதனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷம் சமாதானமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் உங்கள் யாவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிறைவாயிருப்பதாக. ஆமேன்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.